வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமலஹாசன் நடிச்சிருக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துல கமலஹாசன் கூட எஸ் சூர்யா, சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், சமுத்திரகனி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சங்கர் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அபிஷியலா லைகா அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த படத்துடைய 2 சாங் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் பாடல் வந்து பாரா அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சிங்கிளா சித்தார்த் மற்றும் ரகுல் பிரீத் சிங் இவங்க லவ் சாங்கு நீலோர்பம் அப்படின்ற ஒரு சாங்கும் நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற நிலையில அந்த படத்துடைய மொத்த ஆடியோவும் ஜூன் 1ஆம் தேதி வரப்போகுது. அதாவது ஜூன் 1 நேரு ஸ்டேடியத்துல 6 மணிக்கு இந்த படத்தினுடைய மொத்த பாடலையும் வெளியிட போறாங்க. இது ஒரு பெரிய ஈவெண்டா நடக்க போகுது. இதுல கமலஹாசன், அனிருத், அப்புறம் ரஜினிகாந்த் எல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கங்குவா படத்துக்கு அடுத்துதான் சூர்யா நடிக்கிற படம் தான் சூர்யாவுடைய 44வது படம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு சந்தோஷ நாராயணன் இசை அமைக்கிறாரு. இந்த படத்தை சூர்யாவுடைய 2D என்டர்டைன்மெண்ட்டும் அதே போல கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் ஷெட்யூல் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, அதாவது போர்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நடக்க போகுது. 31 நாள் இங்க ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்க வந்து செட்டிங் ஒர்க் எல்லாம் நடக்கிற வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல யாரெல்லாம் குருவா ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நேத்து அவங்களே அபிஷியலா அறிவிச்சாங்க. இந்த நிலையில இந்த படத்துல யாரு சூர்யா கூட நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்குது. இந்த படத்துல சூர்யாவுக்கு அடுத்துதான் பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து ஹீரோயினா நடிக்க போறாங்க. அதே போல இந்த படத்துல மலையாள ஆக்டர் சுஜி ஜார்ஜ், அதுக்கப்புறம் நாசர், ஜெயராம் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. குறிப்பா வந்து விஜயகுமார், புரியடி விஜயகுமார் வந்து இவர் தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து அடுத்தடுத்து வரும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. விஜய் சேதுபதியுடைய 50வது படம் தான் மகாராஜா. இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட அபிராமி, மோகன்தாஸ், அனுராக் காசியப், சிங்கம் புலி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல விதார்த், பாரதி ராஜாலாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அப்பயே ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு சலூன் கடையில விஜய் சேதுபதி வேலை செய்யறாரு. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனை தேடி ஒரு நாள் வந்து கேஸ் கொடுக்க போறாரு. லட்சுமி அப்படின்னு காணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்னடா மொட்டையா சொல்ற, அது பொண்டாட்டியா இல்ல உன் தங்கச்சியா இல்ல வீட்டுல இருக்கிற செல்வமா இல்ல தங்கம்மா வெள்ளி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க போலீஸ். ஆனா எதுவுமே இல்லை. ஆனா லட்சுமி திரும்பவும் அவர் அதே சொல்லுவாரு காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புரியாத ஒரு புதிர் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுராக் காசி போன்ற வில்லங்களை காட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் அடைச்சு வச்சிருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ அதனால இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு போலீஸ் அவரே வந்து அந்த விஷயத்தையும் சொல்லுவாரு. ஸோ அதனால இது ஒரு மர்மமான கதை. ஸோ படம் வந்தாதான் நமக்கு தெரியும். விஜய் சேதுபதியுடைய 50வது படம் இது. ஸோ அவர் நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அதே போல குரங்கு பொம்மையும் வந்து நல்ல படம் தான். ஸோ அதனால இந்த படமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த படமாவது விஜய் சேதுபதிக்கு ஹிட் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வெளியே வந்த படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்துல நயன்தாரா அம்மனா நடிச்சிருப்பாங்க. ஊர்வசி உள்ளிட்ட நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா டைம்ல இந்த படம் ஹிட் அடிச்சுது. அதற்கு அடுத்துதான் இந்த படத்துடைய 2ஆம் பாகத்தை இப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இந்த படத்துல திரிஷா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. திரிஷா வந்து அம்மன் இடத்துல அப்ப நடிக்க போறாங்க. அதே போல முக்கிய கதாபாத்திரங்கள் நிறைய பேர் நடிப்பாங்க. இந்த படமும் அவருக்கு மூக்குத்தி அம்மன் போல ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருண் விஜய் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்துல மிஸ்கின் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல்லாம் முன்னாடியே வந்துட்டு இருந்தது. இந்த படத்தை பாலா டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சும் இருக்கிறாரு. இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரியில படமாக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த படத்தினுடைய இறுதி கட்ட படப்பிடிப்புலாம் நடந்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. சரி, இந்த படம் எப்படா வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே சூர்யா தயாரிச்சு அவரே ஹீரோவா நடிச்ச படம் தான் இந்த வணங்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் சூர்யா மற்றும் பாலாவுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தடைப்பட்டு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாலா முடிவு பண்ணி அவரே தயாரிச்சு இந்த படத்தை அருண் விஜய் வச்சு இப்போ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரத்துல இந்த படம் ஜூலை மாசம் வரப்போகுது. ஸோ வந்தா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். படத்துக்கு படம் வித்தியாசம் காட்டக்கூடியவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. ஸோ அவருடைய அடுத்த வித்தியாசமான படம் தான் மழை பிடிக்காத மனிதன்.
எஸ்டி விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்துடைய டீசர் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டீசர் வந்து வேற லெவலா இருந்தது, ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய படத்துல இது ரொம்ப வித்தியாசமான பெரிய ஆக்ஷன் படமா இது இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் போல. ஸோ பறந்தெல்லாம் விஜய் ஆண்டனி அவர்கள் ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு பக்கபலமா சத்யராஜ், சரத்குமார்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோயினா வந்து மேகா ஆகாஷ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கடைசியில வந்து நம்ம இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடலும் வந்து கடைசி அந்த டீசர் முடியுது. ஸோ ரொம்பவே வித்தியாசமான விஷயம் இதுல இருக்க போகுது அப்படின்றது அந்த டீசர் பார்க்கும்போது நம்மளுக்கு கன்வே ஆச்சு. சீக்கிரத்துல அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.